சென்ற பகுதியில் ஈரானின் வரலாற்றை பார்த்தோம். இப்பொழுது அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி சமவெளியின் ஆதிகால வரலாற்றிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம், மிடில் ஈஸ்டில் பெர்ஷியன் வளைகுடாக்கு மேலே இந்த ஈராக் பிரதேசம் இருக்குது. ஈராக் தேசத்துடைய எல்லைகள்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் துருக்கி, மேற்கு பக்கம் சிரியா ஜோர்டான், தெற்கில் குவைத் சவுதி அரேபியா, கிழக்கில் ஈரான் தேசம். இந்த பிரதேசத்தின் வரலாறு உலகின் மிக பழமையான நாகரிகமான மெசோபட்டாமியா நாகரிகத்தில் இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியில் தான் உலகின் பழமையான மெசோபொட்டேமியா நாகரிகம் உருவானது. இந்த பகுதிக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. சுமர் நாகரிகம் அல்லது சுமர் தேசம்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்ததாக ஒரு பெரிய தேசமாக வந்தது கால்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய கல்தேயர்கள். இந்த பகுதியில் உருவான நகரங்களில் பாபிலோன் நகரம் மிக புகழ்பெற்றதாக விளங்கினதுனால அதை தலைநகராக கொண்டு இருந்த சாம்ராஜ்யத்துக்கு பாபிலோனியா என்கிற பெயர் வருது. இந்த பகுதியில் உருவான ஆதிகால நகரங்கள்னு பார்த்திங்கன்னா பாபேல், ஊர், ஈரேக். பாபேல்னு சொல்லக்கூடிய அந்த நகரம் தான் பிற்காலத்தில் பாபிலோன்கிற பெயரோட வருது. இந்த ஈராக்குடைய தென்பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த ஊர் என்ற நகரம் இருக்குது. அது கடற்கரைக்கு மிக அருகில் இருக்கிறதா நம்ம இந்த மேப்பில் பார்க்குறோம். ஆனால் இது ஆதி காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் தெற்கு பகுதியில் குவைத் இருக்குது. குவைத்துக்கு பிறகு தான் அந்த வளைகுடா கடல் ஆரம்பிக்குது. இந்த ஊர் நகரம் மிக பழமையான, ஆனால் அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கு. அவர்களுடைய கடவுள்களுக்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்களில் மிக முக்கியமான முற்பிதாவாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊர் நகரத்துக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா உருக் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கும். இதனுடைய இன்னொரு பெயர் இரேக். இந்த இரேக் என்கிற இந்த நகரத்தில் இருந்து தான் இன்றைய ஈராக் என்கிற பெயர் வந்திருக்கும். இந்த பாபிலோன், ஊர், ஈரேக் இந்த நகரங்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகமான ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவு இது மிக பழமையான நகரங்களாக அன்றைக்கே இருந்திருக்கு. ஆதி காலத்தில் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக முதல்ல வந்தது எகிப்து. அடுத்தது இஸ்ரேல் ஒரு சாம்ராஜ்யமாகவும் அசிரியா ஒரு சாம்ராஜ்யமாகவும் வருது. அசிரியர்கள் அவருடைய பேரரசை உருவாக்கும் போது இந்த பாபேல் நகரம் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அசிரியர்களுடைய சாம்ராஜ்யம் உருவானது இன்றைய ஈராக்குடைய வடக்கு பகுதி. இந்த பகுதியில் தான் அவர்களுடைய தலைநகராக நினிவே இருந்தது. இன்னொரு காலகட்டத்தில் அஷூர் என்கிற நகரமும் தலைநகராக இருந்திருக்கு. இதெல்லாம் ஈராக்குடைய வடக்கு பகுதியில் இருக்குது. அசிரியர்களுடைய சாம்ராஜ்யம் உச்சகட்டத்தில் இருந்தப்போ இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிப்படுக்கைகள் முழுவதும் பாபிலோன், அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஊர், இந்த நகரம் வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. வடமேற்கு பகுதினா இன்றைய துருக்கி வரைக்கும் அவர்களுடைய ஆளுகை இருந்தது. இதற்கு அடுத்ததாக இஸ்ரேல் தேசத்தை பிடிக்கிறாங்க, அடுத்தது எகிப்தை ஜெயிக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த யூதா தேசம், எருசலேம், இது மட்டும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. கிட்டத்தட்ட கிபி 609, 610 இந்த காலகட்டங்களில் அசிரியர்களுக்கு கீழே கப்பம் கட்டி கொண்டிருந்த பாபிலோன் ஒரு வலிமையான தேசமாக மாறுது. பாபிலோனிய ராஜா நேபோபோலோசார் காலகட்டத்தில் தான் இவங்க அசிரிய தேசத்தை ஜெயித்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அசூர், நினிவே நகரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. நேபுகாத் நேச்சார் அரசனுடைய காலகட்டத்தில் கிமு 606 இஸ்ரேல் தேசம் பாபிலோனால் அழிக்கப்படுகிறது. அப்போ தான் அவர்களுடைய தலைநகரான எருசலேமும் அவர்களுடைய தேவாலயமும் இவர்களால் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. யூதர்களை அடிமைகளாக சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. எகிப்து தேசமும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. கிழக்கு பகுதியில் 7ஆம் தேசத்தை பிடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பாபிலோன் நகரம் மிக பிரம்மாண்டமான நகரமாக, வாணிபத்திலும் செல்வத்திலும் செழிப்புள்ளதாகுது, உலக புகழ்பெற்ற ஒரு நகரமாக மாறுது. கிமு 536 மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் பாபிலோனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுது. சைரஸ் த கிரேட் பாபிலோனுக்கு எதிராக முற்றுகையை போடுறார். யாராலும் வீழ்த்த முடியாது, யாராலும் உடைக்க முடியாத பலத்த கோட்டை சுவர்கள் கொண்டது என்று சொல்லப்பட்ட பாபிலோனுக்குள்ளே எப்படி இவங்க புகுந்தாங்க, இதை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாபிலோனுக்கு உள்ளாக தான் இந்த யூப்ரட்டிஸ் நதி புகுந்து வெளியே போகுது. பாபிலோனுடைய கோட்டைச்சுவர்களுக்கு கீழாக தான் அந்த யூப்ரட்டிஸ் நதி ஓடி நகரத்துக்குள்ளே வருது. அப்போது இந்த நதிக்குள்ளாக நீந்தி அப்படி நகரத்துக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கோட்டைக்கு கீழே அந்த நதி ஓடுற பகுதியிலையும் கம்பிகளை போட்டு அடைச்சிருக்கிறாங்க. அங்கே வெண்கல கதவுகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் யூதர்களுடைய ஹீப்ரு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யூப்ரட்டிஸ் நதியில் அவ்வளவு தண்ணீர் ஓடிட்டு இருக்கும்போது யாரும் கீழே போய் அங்கே கதவுகளை உடைக்க முடியாது. இதற்கு சைரஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ரொம்ப காலமாகவே திட்டமிட்டு இதற்காக வேலை செய்து
பாபிலோன் நகரத்தை சுற்றி கால்வாய்களை வெட்டி இந்த நதி பாபிலோனுக்குள்ளாக ஓடுது இல்லையா, இதற்கு மாற்று பாதை அந்த கால்வாயை தயார் பண்ணி அது தயாரானதும் பெரிய அணை கட்டி பாபிலோனுக்குள்ளே யூப்ரட்டிஸ் நதி வரதை தடுத்துட்டு அந்த கால்வாய் வழியாக போக விட்டுருக்குறாங்க. இதனால் கோட்டைச்சுவர் வழியாக போகக்கூடிய தண்ணீரெல்லாம் வற்றின பிறகு சைரஸுடைய படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர் வீரர்களாக அந்த கம்பிகள் வழியாக நுழைந்து உள்ளே போய் பாபிலோன் நகரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. இதற்கு பிறகு பாபிலோன் இந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது. இதற்கு அடுத்ததாக கிரேக்கர்கள் வர்றாங்க. அதற்கு பிறகு சாசானிட் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ரோமர்கள் கூட பாபிலோன் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரேக்கர்கள் காலகட்டத்துக்கு பிறகு பாபிலோனுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரம் அழிய ஆரம்பிக்கிறது. சாசானிடு பார்த்தியன் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான நிலைக்கு போகுது. அடுத்ததாக இஸ்லாமியர்கள் படையெடுப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாபிலோன் அழிந்து கொண்டு வருது. இஸ்லாமியர்கள் காலகட்டத்தில் திரும்பவும் அந்த நகரம் வளர்ச்சி அடையுது. இந்த காலகட்டத்தில் பாபிலோனில் மிகப்பெரிய நூலகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1200களில் மங்கோலியர்களுடைய படையெடுப்பு நடக்குது. மங்கோலியர்கள் ஒவ்வொரு தேசங்களையும் எப்படி அங்கே அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்களோ அதே மாதிரி இங்கே பாபிலோனையும் தரைமட்டமாக்குறாங்க. அந்த மிகப்பெரிய நூலகம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு பாபிலோன் அழிந்த நகரமாக மண்மேடாக தான் இருந்தது. பிற்காலத்தில் 1930களெல்லாம் ஐரோப்பியர்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பாபிலோன் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்தளவு மணலுக்குள்ளே மூழ்கி போயிடுச்சு. பெர்சியர்கள் காலகட்டத்திலும் பாபிலோன் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தது. பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் 9வது மாகாணத்தின் தலைநகராக பாபிலோன் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பாபிலோனில் கலை, கணிதம், வானியல் ஆராய்ச்சிகள் இன்னும் முன்னேற்றம் அடைந்தது. கான்ஸ்டலேஷன் குரூப்ஸ், இதை பற்றி ஆராய்ச்சி, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான ஒரு பெரிய வரைபடத்தை இந்த காலகட்டத்தில் தயாரித்தாங்க. ஹெரோடோட்டஸ் என்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர் பாபிலோனை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். எப்படி இந்த பாபிலோனை சைரஸ் ஜெயித்தார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்போது இந்த பாபிலோனின் நகரத்துடைய சுவர்கள் எந்த அளவு அகலமாக இருந்தது, எவ்வளோ உயரமாக இருந்தது என்பதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த பாபிலோனிய சுவர்களுடைய மேற்பகுதியில் ஒரே நேரத்தில் 4 சேரியட்டுகள் போகலாம், அந்தளவு அகலமாக இருந்ததுன்னு எழுதியிருக்கிறாரு. இது 100 வாசல்களை கொண்ட கோட்டை என்று அழைக்கப்படுது. அப்படி பெரிய கோட்டையாக இருக்கிறதுனால பல வாயில்கள் இதுக்கு இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான 8 கேட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு இஸ்தார் கேட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். இன்றைக்கு அந்த பாபிலோன் இருந்த இடத்துல ஒரு பெரிய மியூசியம் இருக்குது. அங்கே இந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்தார் என்ற தெய்வத்துக்கான ஒரு நுழைவாயில் திரும்ப அங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க. அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு திரும்ப அதே போல் கட்டி வைத்திருக்கிறாங்க. இந்த அகலமான கோட்டைச்சுவரில் நீல நிற சலவை கற்கள் பதிக்கப்பட்டு அதில் டிராகன், சிங்கம் போன்ற மிருகங்களுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஸ்தார் தெய்வத்துக்கான மத வழிபாடுகள், சடங்குகள் எல்லாம் இந்த கோட்டை சுவரில் தான் நடக்கும். அப்படி அவர்களுடைய மத வழிபாடுகளில் இந்த சுவர் முக்கியமானதாக இருந்திருக்கு. முர்டாக் என்கிற தெய்வ வழிபாடும் பாபிலோனில் முக்கியமாக இருந்திருக்கு. பாபிலோனியர்கள் இஸ்ரேலை ஜெயித்த போது அங்கேருந்து யூதர்களை சிறைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, இவர்களுக்கு சைரஸ் விடுதலை கொடுத்தாரு. அவங்க விரும்பினா அவங்க சுயதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாரு. இந்த யூதர்களை, மிக புத்திசாலிகளை, திறமையுள்ளவர்களை எல்லாம் பாபிலோனிய ராஜா நெபுகாத்நேச்சார் தெரிந்தெடுத்து அரசாங்க முக்கியமான உயர் பதவிகளில் வைத்திருந்தார். பெர்ஷியர்கள் பாபிலோனை ஜெயித்த பிறகும் பெர்ஷிய ராஜாவும் இவங்களை அதே பதவிகளில் தொடர்ந்து வைத்திருந்தார். ஏன்னா இவங்க மிக புத்திசாலிகளாக, திறமையுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பெர்ஷிய அரசாங்கத்திலும் முக்கியமான உயர் பதவிகளில் யூதர்களை அமர்த்தி இருந்தார். இப்படி பல்வேறு துறைகள்லேயும் மிக சிறந்தவர்கள், படித்தவர்கள், ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாருமே பாபிலோனில் அப்போ இருந்தாங்க. அப்படி மிக சிறந்த ஒரு நகரமாக இருந்த பாபிலோன் மங்கோலிய படையெடுப்புக்கு பிறகு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்களுடைய காலகட்டத்தில் டர்க்கிக் மற்றும் அபாசிட் காலிபேட்டுடைய ஆட்சி நடக்குது. ஆனால் செங்கிஸ்கான் தலைமையில் மங்கோலியர்களுடைய படையெடுப்பு நடக்கும்போது இவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 14ஆம் நூற்றாண்டில் சுல்தான்கள் மற்றும் டர்க்மன் ஆட்சி மாறி மாறி வருது. ஆனால் செங்கிஸ்கான் தலைமையில் மங்கோலியர்களுடைய படையெடுப்பு நடந்த பிறகு இவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வர்றாங்க. இவர்கள் ஈராக்லேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரபுக்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இதனால் இவங்க உதவியோட ஒட்டமான் பேரரசுக்கு எதிராக இவங்க எதிர்த்து நிற்க முடியுது. அதனால் இவங்க ஈராக் பகுதிகளை சுயமாக ஆண்டு கொள்ள முடியுது. அடுத்ததான் நம்ம நவீன காலகட்டத்துக்கு வந்தோன்னா, 1ஆம் உலக யுத்தம் காலகட்டங்களில் ஒட்டமான் பேரரசு தோற்கடிக்கப்பட்டு இந்த ஈராக் பகுதிகளும் பிரிட்டனுடைய நிர்வாகத்துக்கு கீழே வருது. உலக யுத்தத்தில் வெற்றி பெற்ற நாடுகள்
இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை பிரிட்டனுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பிரிட்டிஷ் மேண்டேட் ஆஃப் மெசோபட்டோமியா. இதற்கு பிறகு அந்த பகுதியில் ஒரு நிலையான ஆட்சி அப்படிங்கிறதே இல்லாமல் தொடர்ந்து போராட்டங்களும் யுத்தங்களும் நடந்துகிட்ருக்கு. சிரியா பகுதிக்கு ராஜாவாக இருந்த ஃபைசல் 1 அப்படிங்கிறவரை ஃப்ரான்ஸ் அங்கேருந்து வெளியேற்றுறது. பிரிட்டன் இவரை ஈராக்குடைய மன்னராக்கியது. ஆனால் இராணுவ புரட்சிகள் தொடர்ந்து அங்கே வந்துக்கிட்டே இருந்தது. சுன்னி முஸ்லீம்கள் அங்கே அதிகமாக இருந்து ஷியா பிரிவினரை ஒடுக்குறாங்க. 2ஆம் உலக யுத்தம் காலகட்டத்தில் 1941 ரஷிடி அலி என்பவருடைய தலைமையில் அங்கே இராணுவ புரட்சி நடந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. இவங்க ஹிட்லருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால் நேச நாட்டு படைகள் இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி இவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. 2ஆம் உலக யுத்தத்தில் ஈராக்கு தான் முக்கியமான இராணுவ தளமாக நேச நாடுகளால் பயன்படுத்தப்பட்டது. 1945 ஈராக் விடுதலை அடைகிறது. 1958 குடியாட்சியாக அறிவிக்கப்படுது. ஆனால் தொடர்ந்து யுத்தங்களும் புரட்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஈராக்கின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குர்திஷ் இன மக்களும் அவங்களுக்கான சுயதேசம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. குர்திஷ் மக்கள் உண்மையிலே பரிதாபத்திற்குரியவர்கள் தான். இவர்களுடைய பிரதேசம்னு பார்த்திங்கன்னா அது அங்கே துருக்கியில் இருந்து சிரியா, ஈரான், ஈராக் இந்த பகுதிகளெல்லாம் இருக்குது. அதாவது இந்த தேசங்களெல்லாம் குர்திஷ் இன மக்களுடைய தேசத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவர்களுடைய வரலாற்றை நாம் தனியாக பார்க்கலாம். இப்படி பல போராட்டங்கள், இராணுவ புரட்சி, இப்படி ஒரு இராணுவ புரட்சிக்கு பிறகு பாத் பார்ட்டிங்கிற ஒரு கட்சி ஈராக்கில் ஆட்சி அமைக்குது. இந்த காலகட்டத்தில் இருந்து குவைத்தை எப்படியாவது ஈராக்கோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. திரும்ப 1974 ஈராக் குர்திஷ் இன மக்களோட யுத்தம் பண்ணுது. இந்த காலகட்டத்தில் தான் சதாம் ஹுசேன் வர்றாரு. பாத் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக அகமது ஹாசன் ஆண்டு கொண்டு இருக்கும்போது சதாம் ஹுசேன் அவரை விரட்டிட்டு இவர் பிரசிடெண்ட்டாக வர்றாரு. ஈராக்குடைய எல்லைகளை வகுக்கும்போது துருக்கி, சிரியா, ஈரான், குவைத் எல்லா தேசங்களோடும் பிரச்சனை வருது. இந்த எல்லை பிரச்சனையும் பின்னால் ஈரான் ஈராக் யுத்தம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. 1979 சதாம் ஹுசேன் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் தான் ஈரான்லேயும் புரட்சி நடக்குது. அந்த புரட்சி மூலமாக தான் அங்கே மத அடிப்படையிலான அரசாங்கத்தை ஆயத்துல்லா கொமேனி அமைக்கிறாரு. ஏற்கனவே எல்லை பிரச்சனை இருக்குது. இப்போது ஈரானுடைய மன்னரை ஒரு புரட்சி மூலமாக அகற்றிவிட்டு அங்கே மத அடிப்படையிலான அரசாங்கம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதே மாதிரி ஈராக்லேயும் ஒரு மத அடிப்படையிலான புரட்சி வந்தால் அது சதாம் ஹுசேனுக்கு ஆபத்து அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. ஈராக்லேயும் இஸ்லாமிய ஷியா பிரிவினர் இருக்கிறாங்க. நீண்ட காலமாகவே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவினர் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவினர் சதாம் ஹுசேனுக்கு எதிராக ஒரு புரட்சியை கொண்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் ஈராக் மக்களும் ஈரானில் எப்படி புரட்சி நடந்ததோ அதே போல் ஒரு புரட்சியை நடத்தி பாத் கட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு ஆயத்துல்லா கொமேனி ஈராக் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இதனால தான் 1980 சதாம் ஹுசேன் ஈரானுக்கு எதிராக திடீர்னு ஒரு தாக்குதலை நடத்துகிறார். ஈராக் படைகள் அதிரடியாக ஈரான் எல்லைக்குள்ளே புகுந்து ஆக்கிரமித்து யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சதாம் ஹுசேன் திடீர் தாக்குதலை நடத்தினாலும் பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கல. 1982 ஈரான் அதோடைய இழந்த பகுதிகளெல்லாம் திரும்ப மீட்குது. இப்படி இந்த யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. மற்ற நாடுகள் ஐநா சபையோட தலையீட்டுனால இறுதியாக 1988 இந்த யுத்தம் முடிவுக்கு வருது. இந்த யுத்தத்தினால 2 நாடுகளுக்கும் மிக அதிகமான அழிவுகள். இந்த யுத்தத்தில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சதாம் ஹுசேன் குர்திஷ் இன மக்கள் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி ஏராளமான குர்திஷ் இன மக்களை கொண்டு இருக்கிறாரு. இந்த யுத்தத்துக்கு பிறகு சதாம் ஹுசேன் குவைத் மேலே படையெடுத்தார். ஏன் குவைத் மேலே இப்போ படையெடுக்கணும்? ஆரம்ப காலத்திலேயே குவைத் எங்களுடைய பகுதி தான் அப்படின்னு அவங்களோட சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போது தாக்குதல் நடத்த காரணம் ஈரானுடைய பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிறதுனால குவைத்திலிருந்து கடன் வாங்கியிருந்தாங்க. அதுவும் ஈரான் ஈராக் யுத்தம் நடக்கும்போது குவைத்து தான் பண உதவி செய்தது. யுத்தம் முடிந்த பிறகு குவைத் அந்த கடனை திருப்பி கேட்குது. ஆனால் ஈரான் இந்த யுத்தத்தால் மிக மோசமான நிலையில் இருந்தது. கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதனால் குவைத் எங்களுடைய எண்ணெய் வளத்தை திருடுது அப்படின்னு சதாம் ஹுசேன் குற்றம் சாட்டினார். குவைத்தும் எங்களுடைய பகுதியாக தான் இருக்கணும்னு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆகஸ்ட் 1990 குவைத் மீது படையெடுத்து ஆக்கிரமித்து கொண்டார். இனிமே குவைத்தும் ஈராக்குடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு அறிவிக்கிறார். உலக நாடுகள் இதற்கு எதிராக கண்டனம் பண்ணுறாங்க. ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றுது. உடனடியாக ஈராக் படைகள் குவைத்தில் இருந்து வெளியேறணும். அப்படி இல்லைன்னா ஈராக்குக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சதாம் ஹுசேன் பின்வாங்கலை. இதனால் 1991 ஜனவரியில் அமெரிக்க நாடுகளும் இங்கிலாந்தும் ஈராக்குக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. இந்த தாக்குதலுக்கு டெசர்ட் ஸ்ட்ரோம் ஆபரேஷன் அப்படின்னு பெயர். இந்த யுத்தத்தின் போதும் குர்திஷ் இன மக்கள் சதாம் ஹுசேனுக்கு எதிராக போராடுறாங்க.
சதாம் ஹுசேன் தனிப்பிரிவு படைகளை அனுப்பி ஏராளமான குர்திசின மக்களை கொலை செய்கிறார். இப்படி குர்திசின மக்களுடைய இந்த கிளர்ச்சியும் கொடூரமான முறையில் ஒடுக்கப்பட்டது. ஈராக் படைகள் குவைத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாலும் ஈராக் மேலே ஏராளமான பொருளாதார தடைகள் போடப்படுது. ஆனால் சதாம் ஹுசேன் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் குவைத்துக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டே இருந்தார். இந்த யுத்தம் நடக்கும்போதே இஸ்ரேலுக்கு எதிராக பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினார். 2001 வருடம் செப்டம்பர் மாதம் அமெரிக்கா மேலே தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுது. பின் லேடனுடைய அல்-கொய்தா அமைப்பு அமெரிக்கா மேலே நடத்தின இந்த மிகப்பெரிய தாக்குதல்னால் அடுத்த மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த தாக்குதலுக்கும் சதாம் ஹுசேன் ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற கருத்து வருது. ஆனால் முதல்ல 2001 அமெரிக்கா ஆப்கான் தேசத்தின் மேலே யுத்தத்தை ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே தான் தாலிபான்களுடைய ஆட்சி இருந்தது. தாலிபான்கள் தீவிரவாதிகள் ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தம் முடிந்த பிறகு 2003 ஈராக் மீது அமெரிக்கா யுத்தத்தை ஆரம்பிக்குது. இதுதான் 2வது வளைகுடா போர். அமெரிக்கா, இங்கிலாந்து இன்னும் மற்ற தேசங்களுடைய இராணுவ ஒத்துழைப்போடு 2003 ஈராக்குக்கு எதிரான யுத்தம் ஆரம்பித்து மிக சீக்கிரமே ஈராக்கிய படைகள் தோற்கடிக்கப்பட்டு ஈராக் முழுவதும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. சதாம் ஹுசேன் பிடிக்கப்படுகிறார். அவர் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக வழக்குகள் நடக்குது. இதற்கு பிறகு ஈராக் முழுவதும் பல்வேறு ஆயுத குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் வருது. இவங்க ஒருவருக்கு ஒரு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறனால உள்நாட்டு யுத்தம் அதிகரிக்குது, தீவிரவாதமாக அதிகரிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஒரு நிலையான அரசாங்கத்தை கொண்டு வர முடியல. சதாம் ஹுசேன் இருக்கிற வரைக்கும் அவர் மத அடிப்படைவாதத்தை வளர்ச்சியடைய விடவே இல்லை. அல்-கொய்தாவோ அல்லது வேறு எந்த தீவிரவாத அமைப்பையும் அவர் உள்ளே விடலை. ஆனால் சதாம் ஹுசேனுக்கு பிறகு ஏராளமான தீவிரவாத அமைப்புகள் உருவாகி தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருந்தது. சில வருடங்களாக பாக்தாத்தில் தினமும் குண்டு வெடிக்கும். அந்தளவு தீவிரவாதமும் உள்நாட்டு யுத்தமும் அதிகரித்திருந்தது. அமெரிக்க இராணுவம் ஈராக் அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் என்கிற தீவிரவாத அமைப்பு செயல்பட்டது. இதற்கு அடுத்ததாக 2017 ISIL என்கிற தீவிரவாத அமைப்பு ஈராக்கில் பெரும்பகுதியையும் சிரியாவில் பல பகுதிகளையும் பிடித்து கொண்டு இஸ்லாமிக் காலிபேட் என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி ஈராக்கிலும் சரி சிரியாலையும் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றினாங்க. இதனால் ஈராக்லேயும் சரி சிரியாலையும் சரி அரசாங்கங்களே இல்லை, இனிமேல் ISIL அமைப்பு தான் அந்த 2 தேசங்களையும் ஆக்கிரமித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிற அளவு மிக அதிக அளவு பல நகரங்களை அவங்க கைப்பற்றினாங்க. ஈராக் சிரியா 2 தேசங்களும் அராஜக நிலையில் தான் இருந்தது. IS அமைப்பு மிக தீவிரமாக பரவுனதை பார்த்து இவங்க அடுத்தடுத்த தேசங்களை பிடிச்சி ஒரு பெரிய காலிப்பேட்டை உருவாக்கிடுவாங்கன்னு ஒரு பயமே இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பரம எதிரிகளாக இருந்த ஈரானும் அமெரிக்காவுமே ஒன்று சேர்ந்து ISக்கு எதிராக போராடணும் என்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க. ஒரு வழியாக IS அமைப்பும் தோற்கடிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த IS அமைப்பு இன்னும் சிரியாலையும் ஈராக்லேயும் சில பகுதிகளில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் இப்போ கூட ஈராக்கில் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஏராளமான தீவிரவாத அமைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 2022 அப்துல் லத்தீஃப் ரஷீத் என்பவர் ஈராக்குடைய பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் குர்திஸ் இனத்தை சேர்ந்தவர். ஈராக்கில் இன்னும் முழுமையாக அமைதி வரலை, மோசமான பொருளாதார நிலையில் தான் இருக்குது. இப்போது ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. ஈரான் ஆதரவு தீவிரவாத குழுக்கள் அங்கே இருக்குது. இப்போது இஸ்ரேல் காசா யுத்தத்தில் கூட ஈராக்கில் இருந்து கூட இஸ்ரேலுக்கு எதிரான ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஏவப்பட்டது. அப்போ ஈராக் மக்களுடைய நிலையை பாருங்கள், மிக பரிதாபமான நிலை. ஒழுங்கான அரசாங்கம் இல்லை, நிர்வாகம் இல்லை. ஆனால் வன்முறையும் தீவிரவாதமும் மட்டும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் அதிருப்தியில் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை 2018-19 நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் 93 ஈராக்கிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஈராக் சிரியா பகுதிகள் மிடில் ஈஸ்டில் மிக முக்கியமான பகுதியில் இருக்குது. ஆனால் அந்த பகுதியில் நிலையான வலுவான அரசாங்கத்தை கொண்டு வர முடியாத அளவுக்கு மிக அதிக அளவு தீவிரவாத குழுக்கள் இருக்குது. முக்கியமாக ஈரானுடைய தீவிரவாத குழுக்கள் இங்கே சிரியா, ஈராக், ஏமன்லாம் இருக்குது. இப்போது சிரியாவில் அசாத் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்திருக்கு. ஆனால் உள்நாட்டு யுத்தம் முடியுமான்னு தெரியல. இப்படி ஈரானுடைய ப்ராக்ஸி அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த சிரியா, ஈராக், ஏமன் இங்கெல்லாம் முடிவில்லாத வன்முறையும் உள்நாட்டு யுத்தங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதி நாகரிகம் தோன்றிய யூப்ரடிஸ் டைகிரிஸ் நதி சமவெளி வரலாற்றிலிருந்து தற்கால ஈராக்கின் சூழ்நிலை வரைக்கும் இந்த வரலாற்றை பார்த்துருக்குறோம். சுருக்கமாக தான் பார்த்துருக்குறோம். வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. நேரம் கிடைக்கும்போது நாம் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மீண்டும் நாம் இன்னொரு வரலாற்று பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.